விஜய்க்கே வந்து 2-3 ஆப்ஷன் ஓப்பனாக வச்சுருக்காரு. அதிமுக மீண்டும் வரணும்னு ஒரு ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுருக்காரு. பாஜக விட்டுட்டு அதிமுக டிசம்பரில் வந்தாலும் வரலான்னு அந்த மாதிரி ஒரு இது கதை, அதுவும் ஒரு இது வச்சுருக்காரு. அதாவது எடப்பாடி வந்து எல்லாரையும் டிச் பண்ணிவிடுவார், எல்லாருக்கும் துரோகம் பண்ணுவார். எப்படி ஓபிஎஸ்க்கு பண்ணார், எப்படி சசிகலாவுக்கு பண்ணார், தினகரனுக்கு பண்ணார், அதே மாதிரி பாஜகவையும் முதுகில் குத்துவாருன்னு ஒரு பேச்சு நம்பிக்கையோடு இருக்கார். ஆனால் வந்து இவர் பாஜக முதுகில் குத்திட்டுலாம் வர முடியாது. ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு எங்கேயாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா 29 வரையும் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், இதுவரையும் அவங்கள ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறோம், இனிமேல் நீங்கள் இதுக்கு மேலே ரொம்ப இது மாதிரி ஒரு எண்ணம் இது மாதிரி இருந்ததுன்னா அதை அறவே விட்டுருங்க, நம்ம ஒன்றா போகிறோம் வின் பண்ணுறோம் அப்படின்னு எண்ணத்தை ஒர்க் பண்ணுங்கள். வேறு நீங்கள் மாற்றி இல்லை விஜய்கிட்ட போகலாம், நீங்கள் டிசம்பர் வரையும் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க போகலாம், நீங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருவாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி, அது இது பிரச்சனை ஓடிட்டுருக்குல்ல, அதனால் ஒரு கடைசி நேரத்தில் சின்னத்தை வாங்கிட்டு ரெட்டலை சின்னத்தை வாங்கிட்டு வந்துடுவாரா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா இவர் முதுகில் குத்தி பழக்கம் இல்லை அவருக்கு, எடப்பாடிக்கு, அதனால் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இதுதான் ஃபைனல், இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது மாறிக்கிற ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா நாங்கள் இதுவரையும் மென்மையாக உங்கள்கிட்ட இருக்கோம், இனிமேலும் இருப்போம், ஆனால் நீங்கள் துரோகம் பண்ணுறது ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களை எப்படி டீல் பண்ணுறது நாங்கள் அப்புறம் டிசைட் பண்ணிப்போன்னு சொல்ல வேண்டிய கரெக்டாக சொல்லிட்டார் அவர். அதனால் எடப்பாடி அந்தளவுக்கு பண்ண மாட்டார்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் விஜய் காத்திருக்கிறது வேஸ்ட்டு.